ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 541வது பக்கம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் 2 வாரம் அப்படின்னா, ஞானத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஞானம்னா என்ன? ஞானம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கை கொள்வதே ஞானம். வேறு எதுவும் ஞானம்னு பயத்தில் போடல. அந்த ஞானத்தை நம்ம தேடும் பொழுது அதை நமக்கு தேவன் கொடுக்கிறார். யாக்கோபு 1:5 பார்த்தோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க? கேட்டுட்ருக்கீங்களா? தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்க. உன் ஞானம் இல்லையேன்னு சொல்லி திட்டலாம் மாட்டார். வீட்டில் தான் எனக்குன்னு பிறந்திருக்கு பாரு, இப்படி பிறந்து என் மானத்தை வாங்குதுன்னு சொல்லி திட்டலாம். நம்ம தான் வெத்துருக்கோம், ஆனால் நம்மளே திட்டுவோம். ஆனால் தேவன் நான் தான் படைத்தேன் இப்படி இருக்கே அப்படின்னு திட்ட மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரா? சம்பூர்ணமாய் கேட்கிறவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி கேட்டால் கூட, இந்த 2025 கேட்டால் கூட, இப்போ உங்களுக்கு என்ன வயசு நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு 6 மாதம், ஒரு வயசில், ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரல, சந்தேகமே இல்லை. ஒருவேளை இத்தனை வருஷமாக இத்தனை வயசு வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைங்க, எல்லாமே அப்படி தாங்க போயிட்டுருக்குங்கிறது இனிமேல் மாறும். நீங்கள் இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது அங்கே தேவன் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அள்ளி தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த ஞானம் தான் பாருங்கள் எல்லாவற்றையும் உங்களை என்ன பண்ண வைக்குது? எடுத்துக்கொள்ள வைக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஞானத்தில் முதது நீங்கள் எப்படி பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிறதுக்கு தேவன் இந்த ஞானத்தை தர. எந்த ஞானத்தை கொடுக்குறாரு? பொருளாதாரத்தில் எல்லா வகையிலையும் நம்ம செழிப்பாக இருக்கிறதுக்கு, செழிப்பாக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு போன வாரம் பார்த்தோம் இல்லையா? என்ன மாதிரி ஞானம் அதுக்கு தேவன் கொடுக்குறாரு? கொடுக்கறது. நீங்கள் தேவனுக்காக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? செழிப்பு வரும். அதுதான் ஞானம். என்ன ஞானம்? இந்த கீ பாயிண்ட் என்ன? தேவனுக்காக கொடுக்கறது. போன வாரம் அதுக்கு 2-3 ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இத்தனை பேர் பாருங்க, பைபிள்லேயே நீங்கள் எதிர்ச்சியாக போட்டு பார்த்து பெஸ்ட்டாக பெரிய அளவுக்கு தேவனுக்கு ஆஃபரிங் கொடுத்தவங்க யார் அப்படின்னு போட்டால் அந்த விடோ தான் வர்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஆசை, தேவனே இந்த மாதிரி நாளைக்கு எம்மன் பேர் வரணும், அங்கே ஹிஸ்ட்ரியில் வரணும், தேவனுக்காக கொடுத்ததில் இவங்கள மாதிரி இல்லைப்பா அப்படின்னு. அது என்ன? அதுக்கடுத்து நம்ம பேர் வரணும்ப்பா அப்படிங்க. எத்தனை பேர் அப்படிலாம் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு ஆஃபரிங் கொடுத்ததில் அந்த ஏழை விதவை பேர் போட்டிருக்கு. பைபிள்லையே எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. ஆனால் பெஸ்ட்டாக தேவனுக்கு ஆஃபரிங் கொடுத்தவங்க யாரா? அவங்க 10 ரூபா போட்டாங்களா, 2 ரூபா போட்டாங்களான்னு தெரியாது. அதுக்காக நான் 10 ரூபாயிலே வாழ்க்கையை முடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் பார்க்குறாரு, அவளுக்கு இருந்ததே மொத்தமே அவ்வளோதான். உங்கள்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. 10 ரூபாயே போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, இன்னமும் காயின்ஸ் எல்லாம் எடுத்து போன ஒரு கணக்கு பார்க்கும்போது சில நேரங்கள் காயின்ஸ் எல்லாம் கூட வருது. ஆஃபரிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது, ஆஹா நம்ம மக்கள் இன்னும் காயின்ஸ் போடுற அளவுக்குலாம் இருக்காங்க போலையே. ஒருவேளை தசம பாகத்தில் சிலர் நம்பர்ஸ்லாம் போட்டு கணக்கு பண்ணி 501 5001 போட்டிங்கன்னா அது போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் காயின் போடுறபடி உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் தேவனை நல்லா அறிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது? தயவுசே சொல்கிறேன், இந்த ஞானத்தை கேளுங்க. இது உலகமே இதில் தான் காசு காசுன்னு அலையுது. நீங்கள் எதையும் அலையும்படி தேடி காசுன்னு போட்டு தலையை பிச்சுக்கிறக்காக உட்கார வைக்கப்படல. நீங்கள் தேவனை தேடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். எல்லா நன்மைகளும் அவருக்குள்ளே தான் இருக்குன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை தான். நேற்று கூட எனக்கு சோசியல் சயின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு பாருங்கள். மணிங்கிற டேர்ம் அந்த பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு, MONEY. அது ஒரு என்ன வேர்டு, போயிட்டான் அவன் அங்கே போயிட்டான், கொஸ்டின் கேட்டிருக்கலான்னு பார்த்தேன். அது ஒரு ரோமா ஏதோ ஒரு மொழியிலேருந்து தான் சம்திங் பேர், நான் நல்லா ஞாபகம் வச்சுட்டு வந்தேன். சம்திங் அந்த MANI போட்டுட்டு ராய் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது. அந்த இதுலேருந்து தான் மணி அப்படிங்கிற பேரே டெரிவேட் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம காசு பணம் அப்படி சொல்கிறதெல்லாம் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சவங்களோட பேரை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போன வாரமே சொன்னேன், நீங்கள் வச்சுருக்க அந்த நோட் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா அது 10 ரூபா அப்படிங்கிறதுக்கு எது செல்லுபடி? அந்த சைன் இல்லைன்னா அதில் லைட்டாக கிழிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, பிற கேட்டுக்கிறேன்.
கிழிஞ்சிருச்சுன்னா இல்லை அதில் ஏதாவது ஒன்றை கொட்டிட்டிங்கன்னா அந்த நோட்டை என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு கிளியராகவே சொன்னேன், எத்தனை பேர் இப்போ காசு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? இது என்னை உருவாக்கலை. அவங்க உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருந்தால் கொஞ்சம் கையில் எடுத்து சொல்லுங்கள், நான் ஏன் காசு வச்சுருக்கேன். எல்லோரும் காசை கையில் எடுத்து, ஐயோ பாவம் காசு இல்லையே, பரவாயில்ல பக்கத்தில் இருக்கவன்ட்டையாவது வாங்கி காசு, ஒரு 10 ரூபாயாவது இருக்கா காணிக்க போகிறத வச்சுருந்தா கூட காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுருக்கீங்களா? காசே, மனமே, பணமே, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பேப்பர். நீ என்னை உருவாக்கலை, உன்னைய நம்பி நான் இல்லை, என்னை உருவாக்கினவர் என் தேவன். என்னை வாழ வைக்கிறது. அப்படியே உங்கள் கையில் இருக்கிற பைபிள் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள், காசை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இது ஒரு பக்கம். இதுதான் பெருசு, இதுதான் உலகத்தையே உருவாக்குச்சு, இதான் அண்ட சராசரங்களை உருவாக்குச்சு. இதை நான் உயர்த்தும் போது நீ என் காலில் வந்து விழுவ, மூட்டை மூட்டையாக விழுவ. நான் என்னைய தலையில் உன்னை ஏற்ற மாட்டேன், நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், நல்லா செலவு பண்ணுவேன், தேவனுக்காக செலவு பண்ணுவேன், அதிகமாக கொடுத்து அதிகமாக ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. எல்லாருக்கும் அப்படியே ஒரு 10 ரூபா இருந்தாலும் டப்புக்குன்னு தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறது, காசு அப்படின்னு. வேதத்தை நீங்கள் நேசித்து இதில் இருக்கிற கட்டளைகளின்படி நீங்கள் வாழ ஆரம்பிங்க. இது ஒரு மேட்ரே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ ஒன்று புதுசாலாம் சொல்லலைங்க, வேதத்தில் இருக்கிற அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உண்மையிலேயே இப்போ நம்ம கிறிஸ்டியன் லைஃபு இயேசு வந்து மரித்து உயிர்த்த பிறகு வாழ்ந்துட்டுருக்கோம். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், இந்த தாவீது மாத்திரம் இந்த டைமில் இருந்திருந்தார்னா, ஏன்னா அப்போயே தேவனுடைய ஆலயத்துக்கு, இப்போ தேவனுடைய ஆலயத்தை இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சரி ஒரு பேருக்கு சொல்கிறேன், நமக்கு இன்னும் கொஞ்சம் சர்ச்சில் இடம் தேவைப்படுது, பக்கத்துலலாம் வாங்கலான்னு நினைக்க தான் செய்கிறோம். எல்லோரும் கொடுங்க அப்படின்னு ஒரு சாம்பிள் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன யோசித்தோணும், ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொடுங்க அதை கொடுங்க எதையாவது. தாவீதுக்கு ஆசை, என்னைய வந்து இப்படி அரண்மனையில் உட்கார வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, நீங்கள் போய் இப்படி ஒரு டேபர்நாக்கில் கூடாரத்தில் உட்காரலாமா, உங்களுக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும், பெஸ்ட்டாக கட்டணும் அப்படின்னு. அதை வந்து தேவன் சொல்லிட்டார், நீ இல்லைப்பா மகன் தான் வந்து கட்டுவான். பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் தேவையான விஷயங்களெல்லாம் சேகரித்து வைக்கிறார். யார்? தாவீது. அது சம்மந்தமாக தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாவீது என்னத்தை கொடுத்துருக்க போகிறாருங்க? ஒரு 10,000 ரூபா எழுதியிருப்பாரா, ஒரு 1,00,000 ரூபா எழுதியிருப்பாரா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வீட்டிலே கூட இருக்கிற, ஏன்னா இருந்தால் தான் கொடுக்க முடியுங்கிறது வேற, கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேறுங்கிறது வேறு. இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வரைக்கும் எனக்கு கொடுக்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்கிற பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்துக்கு காரணம். வேறு யாருக்கோ சொல்லலை, ஆண்டவருக்கு சொல்லிகிட்ருக்கேன். இத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறத பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்கள், தயவுசெய்து இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலான பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒரு 10 ரூபாய்க்காக நாயா அலைகிறதெல்லாம் நின்றோம். உங்களை தேடி எல்லா நன்மையும் வரும். ஹல்லேலூயா. இல்லை மற்ற இடங்களில் பார்க்குற மாதிரி நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் இந்த போன மண்டே அன்புடன் நான் பல தரித்திரத்தை விரட்டுங்கள் இயேசு நாமத்தில்னு போட்டிருந்தேன். அதை விசுவாசித்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. அவர் நீங்கள் இந்த செழிப்பின் உபதேசத்துக்காரங்களா அப்படின்னு கமாண்ட் போட்டு வச்சுருந்தார். குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து சும்மா கடைசி வருகையே பேசுவாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் செழிப்பை தான் பேசுவாங்க, இவங்க இது அதை நான் போட்டிருந்தேன். நாங்கள் வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களையும் பேசுவோம், தொடர்ந்து கவனியுங்கள் அப்படின்னு. தொடர்ந்து எதையுமே முழுசாக கேட்குறது இல்லை. உடனே வந்து ஒரு கமாண்டை போடணும். நீங்கள் காசுன்னு பேசிட்டு என்னமோ இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லாத மாதிரியும், இவங்களாம் அல்லையான்னு சொன்னால் பஸ்ஸில் ஏற்றி விட்டுற மாதிரியும், இயேசுவே அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்துட்ற மாதிரியும். எல்லாத்தையும் ஞானமாக யோசிக்கணும் இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் தேவை, ஆனால் அவர் தர்றார். ஒன்று நம்ம விசுவாசத்தில் அந்த லெவல்லையாவது இருக்கணும். அப்பா போயிட்டாங்கப்பா, பெரிய ஆள்ப்பா, வாங்கப்பா, உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படியும் இல்லை இப்படி இல்லை, கடைசியில் வரைக்கும் அப்படியே 1 ரூபாய்க்கு கூட இது பண்ணிவிட்டு, அப்போ அதனால தான் காணிக்கை இல்லை தேவனுக்கு கொடுக்குறது இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு நன்மை செய்கிறதுனா எனக்கே இல்லை அப்படின்னு எரிச்சல் வருது, கோவம் வருது, வெறுப்பு வருது. ஏன்னா நம்மகிட்ட இல்லைன்னா கோவம் வரத்தானே செய்யும். அப்புறம் 4 பேர் நல்லா இருக்கிறத பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது.
பார்த்தியா அவங்க இப்படி போகிறாங்க, பார்த்தியா எல்லாம் பாவிகள் எங்கே போய் அழிய போகிறாங்களோ. நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து எரிச்சல். இத்தனை பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியுது. சைக்காலஜிக்கலாக நமக்கு யாரை பார்த்தா எரிச்சலாக கோபமாக வரும் அப்படின்னா, நம்ம நல்லா இல்லைன்னா எல்லாரும் பார்த்தா எனக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். இது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப்பில் இருக்கும்போது எல்லோரும் கூட நல்லா பழக முடியும். நீங்களாம் அப்படி இல்லைங்களா? நாங்கள்லாம் அப்படி இல்லைங்க, எல்லாரும் பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போவோம். அப்படி இல்லை. யாராக இருந்தாலுமே பாருங்கள், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே இந்த இடத்துல நாங்கள் ஸ்கூல் வச்சுருக்கும் போதெல்லாம் இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அப்போ வீட்டில் தண்ணி வந்துடும். அதை வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, கிரவுண்ட்லேயே தண்ணி வந்துடும். அப்போல்லாம் ஒரு தடவை புயல், என்ன புயல் வருதா புயல் என்ன புயல்னு தெரில, நாங்கள் மேலே தான் இருந்தோம். பட்டு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக கட்டிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டவுனாக இருக்குது. அவங்க ரீசெண்டாக கட்டனால முன்னாடி இருக்குல்ல அந்த காம்ப்ளெக்ஸ், நாங்கள் அங்கேருந்து பார்ப்போம். இப்போ தான் உங்களுக்கு மெயின் கேட் அங்கே இருக்குது, மெயின் கேட் இங்கே இருக்கும், இந்த சின்ன கேட் இருந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக எங்கள் ஜன்னல் இருக்கும், அது வெளியே பார்த்தா ஆப்போசிட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அப்போ நாங்களே தண்ணி கீழே ஃபுல்லாக தண்ணி தீவு மாதிரி இருக்கும். மேலே நாங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம், எங்களுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, கீழே ஆனால் தண்ணி இருக்கும். 4-5 நாள் எல்லா இடங்களையும் தண்ணி தான், பேப்பர்லாம் தண்ணி தான். ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறலாம் ஹைட்டாக இருக்கிறனால அவங்க வாட்டில் கடையை திறக்கிறது, அவங்க வாட்டில் வேலையை பார்க்குறது, அவங்க வாட்டில் வியாபாரம் பண்ணுறது. இங்கே நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு மூடிட்டு உட்காந்துருக்குறோம். ஒரு ப்ரெட் வாங்கினா கூட தண்ணியில் இறங்கி தான் போய் வாங்கிட்டு வரணும். அவங்கள பார்த்து எப்படி இருக்கும்? நமக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஏன் நமக்கு இல்லை, புரியுதா இல்லையா அவங்களுக்கு? யாராக இருந்தாலும் அந்த அந்த நினப்பு வரத்தான் செய்யுங்கிறத சொல்ல வரேன் நான். எனக்கே இல்லை பாருறா, நம்மளை எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அந்த மலையில். அதே நேரத்தில் நம்ம கூட கஷ்டப்படுறவங்களாம் பார்த்து அந்த நேரத்தில் ரொம்ப பாசம் வரும். நம்மளாம் ஆளுகப்பா, நம்மளாம் ஒன்றுப்பா வாங்க, நம்மளாம் ஒன்றா கிடப்போம் தண்ணியில் வாங்க அப்படின்னு. இதெல்லாம் உண்மையான பாசம் கிடையாது. அந்த நேரத்தில் வரும். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டோன்னா அப்புறம் அப்பா நாளாக வேறப்பா வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. இது எல்லாமே சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயல்பாக நடக்கிற ஒன்று தான். இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். ஒருத்தவங்க நல்லா நகையெல்லாம் போட்டு வந்துட்டாங்கன்னா அப்படின்னு தோணும். ஆனால் அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறோம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அவனுக்கு எதிராக என்ன பண்ணலான்னுலாம் யோசிக்க வந்துடும். பிறகு மாம்ச சிந்தனையே விடக்கூடாது, மரணமாகி போயிடும். அப்போ நீங்கள் நிறைவாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நான் உண்மையிலே ரொம்ப விரும்புகிறேன். நம்ம சபையில் இருக்கிற எல்லாத்துலேயும் நம்பர் 1 மற்ற சபைகளுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் அந்த காயினை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த கரம் அடுத்து தேவனுக்கு அதிகமாக கொடுக்குறபடி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அது யாரும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா உண்மையிலே நீங்கள் என்ன போடுறீங்கன்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ இந்த ஏழை விதவை கொடுத்தாங்கங்கிறத காயினா அதுவான்னு பார்க்கல. ஆனால் அவங்கள்ட்ட இருந்ததே மொத்தமே அவ்வளோதான். அதைத்தான் தேவன் பார்த்து என்ன பண்ணுறாரு? பெஸ்ட்டான ஆஃபரிங்கை பார்க்குறாரு. இன்றைக்கு தாவீதும் சாலமோனும் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பொதுவாக ஓப்பனாகவே சொல்கிறேன், காயின்ஸை தான் கொடுத்து குண்டியலில் போட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது அவ்வளோதான். எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் வந்து எல்லோரும் வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளேருந்துலாம் வந்தவங்க. பட் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த வேதத்தை பற்றி ரெவலேஷன்ஸ் கிடையாது. அதனால் ஒரு உண்டியல் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அப்போ காயின், அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் காயினே பெருசு தான், சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. ஒரு இவ்வளோ பெரிய உண்டியலில் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ₹1 அப்பப்போ வேலைக்கு போயிட்டு வரதெல்லாம் போட்டு வச்சுருவார். சின்ன வயசில் நாங்கள் எல்லோரையும் வேளாங்கண்ணிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போல்லாம் யாரும் போகாதீங்க, ஆண்டவர் அங்கே கிடையாது, சரிங்களா? எந்த சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் நம்ம கூட செய்யக்கூடாது. அப்போ போவாங்க. போனோம்னா எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே இந்த தவ காலத்தில் இந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா சிலுவை பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6 7 இருக்கும். எத்தனை பாடுகள்னு தெரில, மறந்து வச்சு. அதில் வந்து ஒவ்வொரு அடையாளமாக, இப்போ ஏசு கீழே விழுந்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அடுத்து எந்திரிச்சு மூஞ்சி ஒருத்தவங்க துடைக்கிறாங்களா அதுக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அடுத்து சிலுவையில் அறைக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலலாம் மொழிகள் போட்டு ஜோம் பண்ண சொல்லுவார். அதுக்கடுத்து நாங்கள் எல்லாம் பேரம்பேத்தி, எங்களுக்கு கூட எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாம் 6 பேர்னால எல்லோரும் ஒரு குரூப்பாக தான் போடுவோம். அவங்கவுங்க வீட்டில் 2 பிள்ளைங்கன்னா கணக்கு பார்த்துக்கோங்க, என் தாத்தா தான் இருப்பார். அதனால் என்ன பண்ணுவார், இந்த சில்லறை எடுத்து எல்லோரும் கை நிறையா கொடுப்பார். கொடுத்து போடு அப்படி, சில்லறையா தாத்தா போட்டுரு அப்படின்னு. அதனால் எங்களுக்கு என்ன தெரியும்னா, சர்ச்சுக்குனாலே சில்லறை தான் போடணும். புரியுதா உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து சில்லறை போட்டாலே ஒரு காயின்ஸ் இருக்கா, சில்லறை கொடுங்க அதான் போடணும் அப்படி டொக்குன்னு போட்டு.
ஆனால் இவ்வளோ கொடுப்பாரு, அது வேறு விஷயம். அதை கணக்கு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக 100-200 இருக்கும். அவருக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்க செஞ்சாங்க. ஆனால் பக்தியில் பயங்கரமானவங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் சாகிற வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அதனால் சூப்பராக அவங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நல்லா இருந்துகிட்ருக்காங்க. அவங்களோட வம்சங்கள் நாங்களும் நல்லா இருந்துகிட்ருக்கோம். அதே இதை நானும் இப்போ போய் பைசா கொடுத்து என் பிள்ளைகளுக்கு போட்டேன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ தான் பாருங்கள், நல்ல சபைக்கு போன பிறகு தான் அந்த அறிவு. ஆபேல் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததுக்கும் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காமல் போனதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவன் எல்லாத்துலேயுமே தேவனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சான். என்ன நினச்சான்? காயின் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்தாரா, ஆபேல் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்தாரா? ஆபேல் என்ன கொடுத்தான்? தந்தையின் தலையீட்டில் பெஸ்ட்டாக. அதுக்காக நான் ஆடை தான் கொடுக்கணும், தேவனுக்கு பிரியாணி போட்டிருக்கா தான் கரெக்டாக இருக்கும், அப்படி கிடையாது. இவன் விளைஞ்ச காய்கறிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறான் பாருங்கள். யார்? ஆபேல். ஆபேல் பார்க்குறான் அந்த ஆடில் நிறைய, ஏன்னா இவனுக்கு கொடுத்துருக்கிற வேலை ஆடு மாடுகளை மேய்க்கிறது, அவனுக்கு கொடுத்துருக்கிற வேலை ஃபுல்லாக நிலங்கள், பயிர் வகைகள், வெஜிடபிள்ஸ். ஸோ அவங்கவுங்க வேலை தான், அவங்கவுங்களுக்கு பொறுப்பு. அதில் அவன் எடுக்கும்போது எப்படி எடுத்துருப்பான்? சும்மா எந்த எடு, இதில் 1 கிலோட அதில் 1 கிலோட போடு அப்படிங்கிறது வேற. இவன் பார்க்குறான் அங்கே போய் ஒரு 100 ஆடு மேய்து, அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்க்குறான். அப்படியே யோசிச்சு பார்க்குறான், அதில் எது நல்லா கொழுன்னு இருக்குது, அது எது நல்லா நோய் இல்லாமல் இருக்குது, எந்த விதத்திலும் எந்த குறையும் இல்லாமல், கை கால் ஊனம் இல்லாமல் இருக்குது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக போல்டாக இருக்குது. அந்த மாதிரி ஆடுகளெல்லாம் ஆக்சுவலாக பிரித்து வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அதை வச்சு அடுத்து குட்டி போட்டு வச்சோன்னா அதனுடைய ஜென்ரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா பலமான ஒன்று எடுத்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அடுத்து பலமானது கிடைக்கும் இல்லையா? தேவையில்லாதது பலவீனமாக தான் தூக்கி போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போனது, செல்லாதது, வெளியில் கடையில் கொடுத்து வாங்காததெல்லாம் காணிக்கப்பட்டியில் போட்டுருவாங்க. உங்களுக்கு நீங்கள் போடலைன்னா ரொம்ப சந்தோஷம், போட்டுருங்க காணிக்கப்பட்டியில். அவங்க எப்படியாவது சமாளித்து கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. வீட்டில் ஏதாவது பரவாயில்ல சர்ச்சுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்கள். அங்கே போன சபைகள்லையுமே பாருங்கள் பெஸ்ட்டாக செய்வாங்க. எது செஞ்சாலும் தேவனுக்கு. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு போய் இப்போ நீங்கள் சிஎம்கே இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, அந்த வீட்டில் அந்த பல சைடு அதை ஒரு பேக் பண்ணி கொடு அப்படின்னு கொடுப்பீங்களா? இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு இது எப்போ யாரை செய்வாங்களா? இப்போ தேவனுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஃபுல்லாகவே அந்த மதிப்பு, மரியாதை, அன்பை காமிக்கும் விதத்தில் கொடுக்குறது தான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ அவன் பெஸ்ட்டான ஆடை எடுத்து கொடுக்குறான். தேவன் பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். நீ கொடுக்குற காணிக்கை பெருசு இல்லை, உன்னோட ஹார்ட்டில் எப்படி நீ கொடுத்தங்கிறத பார்க்குறாரு. அதனால தான் ஆபேலுடைய காணிக்கையை. ஸோ நம்ம தேவன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? பெஸ்ட்டாக கொடுக்கணும், குட் குவாலிட்டியில் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் நிறைவாக மன நிறைவோடு கொடுக்கணும். உங்களுக்கே யாராவது வேண்டாம் வெறுப்பாக கொடுத்தா வாங்கி குடிப்பீங்களா? இவன்கிட்ட வாங்குறதுக்கு நான் பட்னியே கிடக்கலாம்டா இல்லையா? என்னங்க, அப்போ தேவன் மட்டும் இவங்க வேறு இந்த மாதத்தில் வேறு செலவு அதிகம், இதில் தசமபாவம் வேறு கொடுக்கலன்னா வேறு கடவுள் ஏதாவது செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணுறேன்? போடு தசமபாவத்தை. அந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா முழு மனதோடு நீங்கள் எதை செஞ்சாலும் தான் தேவன், அவருக்கு ஒன்றும் குறை கிடையாது உங்கள்கிட்ட வாங்குகிற அளவுக்குலாம். அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். உங்கள்கிட்ட ஏன் கொடுக்க சொல்கிறார் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம்ல 29 பாருங்கள், 1 படிங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. என்ன வேலை கொடுத்திருக்கார் சாலமோனுக்கு? ஆலயம் கட்டணும். அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுறதே என்ன சொல்றாங்க? என் கர்த்தருக்கு கட்டுற. இத்தனை பேர் அப்படி யோசிச்சு தேவனுக்கு செய்கிறீங்க. தாவீதுக்கு ஆண்டவருக்கு ஒரு அரண்மனை கட்டணும். அவ்வளோ பெரிய தேவன் இருக்க முடியாது. ஆனால் அவர் ஹார்ட்டை பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? எனக்கு அரண்மனை கொடுத்து வாழ வச்சிருக்காருப்பா, அவர் சும்மா இருக்கலாமா? அதுதான் நன்றி. அடுத்து, நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், பொண்ணு வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், மரம் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், காந்தி கற்கள், பலவர்ண கற்கள், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். அப்படின்னா சேர்த்து வச்சேன். மொத்தம் 10 வருது. அங்கே கண் பண்ணி பாருங்கள். பொண்ணு, வெள்ளி, நான்லாம் அந்த இதெல்லாம் பார்த்ததே கிடையாதுப்பா. அது என்னது? ரத்தினம். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா?
பார்த்தது இல்லையா? பொண்ணு பார்த்துருக்கோம், வெள்ளி பார்த்துருக்கோம், இரும்பு தெரியும், மரம் தெரியும். அடுத்து காந்தியுள்ள கற்கள் தெரியாது, பலவர்ண கற்கள் தெரியாது, விலையேறப்பட்ட சகலவித அதுவும் ரத்தினங்களே விலையேறப்பெற்றது. அடுத்து வெண்கற்பாலங்கள் அதுவும் பார்த்தது கிடையாது, கோமேதகமும் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக இப்போ இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பில் கூட அதெல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டைமண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அப்புறம் பிளாட்டினம்னு கொஞ்சம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்கேன்னு தெரில, வேணால் நம்ம நெட்டில் போய் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் எவ்வளோ ரூபா அப்படின்னு நமக்கு தெரியல அது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாராம்? சில பேருக்கு இந்த மனசு வருது. அடுத்து இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான, பாருங்க சேர்த்து வச்சது ஒரு பக்கம், அடுத்து அவருக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இத்தனை பேர் தாவீதோட இந்த கேரக்டர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏற்கனவே தெரியுமா இல்லை இப்போ தான் பார்க்குறீங்களா? தாவீது கோலியாத்தை ஜெயிச்சாரு தெரியும். தாவீது ராஜாவா சூப்பராக வாழ்ந்து முடிச்சாரு தெரியும். தாவீதுனுடைய நிறைய பலவீனங்களும் தெரியும் இல்லையா? அதுக்கடுத்து எல்லா இடங்களையும் எங்கே போனாலும் போரில் ஜெயிச்சார். அவர் ஆண்டுகிட்டு இருக்கிற நேரங்கள் எல்லா இடத்துலையும் சமாதானம் தெரியும். ஆனால் கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய ஆள் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி தான் தெரியுமா இல்லை இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன், தேவ மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகிறாங்கிறதுக்கு இது எல்லா குணங்களும் முக்கியம். நீங்கள் ஒரு போர்ஷனை மட்டும் பார்க்காதீங்க. அந்த ஒரு போர்ஷனுங்கிறதுனோட எல்லா கோர் கான்செப்ட்டுமே அவர் சொல்கிறார் இல்லையா? என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாக இருந்தபடியால். அந்த வாஞ்சைன்னு எனது காட் மேலே வச்சுருக்கிற அன்பு. தேவனுக்கு அரண்மனை கட்டணும், காட் மேலே வச்சுருக்கிற அந்த கோர் கான்செப்ட் அன்பு தான். அந்த அன்பில் இருந்து தான் கோலியாத் மேலே நிற்க வைக்குது, அந்த அன்பில் தான் கொடுக்க வைக்குது, அந்த அன்பில் தான் எல்லாத்தையுமே ஜெயிக்க வைக்குது. அந்த அன்பு தான் பாவத்தை அவன் செஞ்சாலும் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்குது. பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு எல்லாத்தையும் தூக்கி எடுத்துக்கோங்க, நீங்கள் எனக்கு வேணும். இத்தனை பேருக்கு புரியுது. நான் வேறு ஏதோ ஒன்று புதுசாக ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கலை. உங்கள் பைபிளில் இருக்கிறது தான் இன்னமும் நிறையா இருக்குது. அடுத்து தாவீதுனுடைய மகன் சாலமோன், எங்கள் அப்பாவுக்கு நான் குறைச்சலா, நான் எப்படி கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ எல்லாருமே உங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். நானும் தேவனுக்கு நிறையா கொடுக்கணும். என் பிள்ளைகள், என் சந்ததியே தேவனுக்கு கொடுக்கறதுல பெஸ்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ உண்மையிலே அதை ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் உங்கள் சந்ததிக்கு நீங்கள் வச்சுட்டு போகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஏங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து படிங்க. அறைகளின் சுவர்களை க்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பிரியின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இது வந்து அவர் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கிறார் இதெல்லாம். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். இப்போ ராஜா செஞ்சுட்டு மக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. ஏன்னா ராஜா செய்யாமல் மக்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அதனால தான் எப்பயுமே நாங்கள் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். அதான் சரியான விஷயமும் கூட. ராஜா சொல்லிட்டு நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன், இப்போ நீங்கள் என்ன தரப்போகிறீங்க இந்த ஆலயத்துக்கு? ஏன்னா எல்லா நாட்டு மக்களும் நல்லா இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க. அந்த ராஜாவின் காலத்தில் எங்கேயுமே எதிரிகள் இல்லை, சமாதானமாக இருக்குது, தேசத்தில் பஞ்சம் இல்லை, செழிப்பாக இருக்குது, எல்லா ஆண்டவர் நன்மை கிருபை. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்படி கொடுத்துருக்காங்க? ஏன்னா ராஜாவும் 5வது வசனத்தில் பாருங்க, மனப்பூர்வமானவர்கள் யாருன்னு கேட்குறாரு. நீ கஷ்டப்பட்டு கொடுக்க வேணாம், தயவு செய்து சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், மனப்பூர்வமாக கொடுக்கணும். தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? அடுத்து அவங்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 10000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கு என்று கெர்சோனியான எகிலியேலின் கையிலே கொடுத்தார்கள். எது கையில் என்ன வச்சிருக்காங்க? ரத்தினம்.
இதுதான் சொல்கிறேன், என் கையிலலாம் ரத்தினம் வரணும் அப்படின்னு. அல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்வளத்தையும் கொடுத்துட்டு ராஜா கேட்குறாரு, கொடுக்கலன்னா ஒரு வாட்டில் கணக்கில் கை வச்சிட போறாருப்பா அப்படின்னு பார்க்காம, ஏன்னா ராஜா பாஸ்டர்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜா தலையை கூட வெட்டிடலாம் அந்த காலத்துலலாம் இல்லையா. அப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது முக்கியமான விஷயம். கொடுத்துட்டு உங்கள் ஹார்ட்டில் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறது சந்தோஷமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அது அப்படியே உங்களுக்கு பேங்க்கில் ஆசீர்வாதமாக மாறும். ஐயோ 10 ரூபா குறைஞ்சி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு நான் அதனால தான் அடிக்கடி அழகிட்ட சொல்லுவேன், அப்படி போடுறதுக்கு நீங்கள் போடவே வேண்டாம், அது ஜஸ்ட்டு பேப்பராக மாறிடும், அது ஜஸ்ட்டு பேப்பராக தான் இருக்கும். கொடுத்துட்டு அப்பா தேவனுக்கு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, என் கையில் அதுக்காக காசையும் கொடுத்துருக்காரு, ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்குறது அவர் தான். நீங்கள் பிறக்கும் போது எதுவும் லட்சக்கணக்கில் கையில் அம்மா வயிற்றுலேருந்து கொண்டு வந்தீங்களா? அப்படி யாராவது வந்து பிறந்திருக்கீங்களா? பிறக்கும் போதே செயின் மோதிரம் மூக்குத்தி வளையல் அப்படி தங்கத்திலே வந்து பிறந்தாங்கங்க, அப்படி பிள்ளைங்க தங்க பிள்ளைங்க அப்படின்னு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் தான் பிறக்கிறோம். அதை கூட இன்னொருத்தவங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் குழந்தை பார்க்க முதல்ல என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எல்லாமே நம்ம கொடுக்குறது. ஆனால் அந்த ட்ரெஸ் இல்லாமல் பிறந்தாலும் நமக்குள்ளே அந்த கண் மூக்கு வாய் நம்மளை ஒரு உருவமாக கொண்டு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது தேவன். நம்ம பிறக்கிற அந்த விதம் வேற லெவல். அதெல்லாம் அடுத்து படிங்க. ஆகையால் இப்படி உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தி சொன்னது. இப்ப பாருங்க, இவ்வளவு வந்துருச்சு. இப்ப தாவீது அழகா ஒரு ஜெபம் பண்றார். எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி செலுத்துறார். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் சொல்லிட்டாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. எல்லாம் கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஆண்டவரே அவளோட நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஆண்டவரே இவனோட அதிகமாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் பார்த்து செய்யுங்க அப்படிலாம் சொல்லலை. வானத்திலையும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குறதே அவர்லேருந்து எடுத்தாங்க கொடுக்குறீங்க. இத்தனை பேர் புரியுது. அடுத்து, கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யம் நமக்கு நல்ல உண்மையான பரிசுத்தமான ஐஸ்வர்யம் வரணும்னா எங்கேருந்து தான் வருது? கனம். நானே என்னை கனப்படுத்திக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு இல்லை, அது எங்கேருந்து தான் வருது? அடுத்து, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்படி நான் மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு நான், எத்தனை பேருக்கு புரியுது? கொடுக்கறதையே அவர் பாக்கியமாக பார்க்குறாருங்க. என்னையே வச்சு யூஸ் பண்ணி என்னையே ஆசீர்வச்சு என்னை கொடுக்க வச்சுருக்கீங்களே, நான்லாம் ஏமாத்துறேன் ஆண்டவரே. அடுத்து, என் ஜனங்கள் எல்லாம் உம்மால் எல்லாம். அதான் முக்கியமான பையன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. எல்லாரும் என் கூட சேர்ந்து இது அப்படியே சொல்லுங்க. மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். இதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் போட்டுக்கலாம். எல்லாம் உம்மால் உண்டானது. இத்தனை பேர் இந்த அறிவோட காணிக்க கொடுக்க போகிறீங்க. எல்லாம் உம்மால் உண்டானதாண்ட. நான் இப்போ இப்படி மூச்சை இழுத்து விடுறேன்னா இதுக்கு நீங்கள் கிருபை கொடுக்கறதுனால தான். அவன் பாருங்கள், அங்கங்கே கேமராவில் காமிக்கிறான், திடீர் நல்லா இருக்கா, அப்படி பொத்து பொத்துன்னு விழுந்து சாகிறான். எல்லாம் உடைய கிருபை. எத்தனை பேர் அப்படி நான் ஓடி உழைக்கிறேன், அது ஓடி உழைக்கிறதுக்கு பலன் கொடுக்குறதே அவர் தாங்க.
நான் அப்படியே அறிவாக யோசித்து செஞ்சுட்டேன். அந்த அறிவை கொடுக்குறதே அவர் தாங்க. உங்கள் பிளட்டில், உங்கள் பாடியில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பாடிக்குள்ளே 1008 வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் கரெக்டாக நடக்க வச்சுருக்கிறதே அவரால் தாங்க. அடுத்து சொல்லுங்கள், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேருக்கு இது நல்லா மைண்டில் செட்டுக்கோங்க. ஆண்டவரே, நான் காணிக்க கொடுக்கல, ஃபஸ்ட்டு உங்கள் கையிலேருந்து வாங்குறேன்னா அடுத்து உங்கள் கையிலேயே கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சம்பாதிச்சு ஏன் பணம், ஏன் வேர்வை, ஒவ்வொரு நோட்லேயும் மோந்து பாரு, ஏன் வேர்வை இருக்கும். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுங்க. அதுக்கு கொடுக்கக்குள்ளே நமக்கு அந்த பாடு. ஏன் நான் முதல்ல சொன்ன பார்த்தா, இந்த பணத்தை வந்து நம்மளை பெருசாக பார்க்குற மாதிரி நம்மளை செட் பண்ணிட்டாங்க. இந்த உலகம் நம்மளை செட் பண்ணிருச்சு. நம்ம கேட்டு வளர்ந்தது பார்த்தது எல்லாம் பணம் பணம் பணம். படிக்கிறியா, பணத்துக்காக படி. வேலைக்கு போறியா, பணத்துக்காக. எதையுமே சந்தோஷத்துக்காக செய்கிறது இல்லை. அதனால தான் எதை பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எப்போ எக்ஸாம் முடியும், லீவ் விடுவாங்கன்னு இருக்குது. படிப்பு பார்த்தா எரிச்செரிச்சலாம் வருது. ஏன்? எல்லாத்துக்கு மேலே ஒரு ப்ரெஷர் வச்சு செய்கிறாங்க. ஃபாரின்ஸ்லாம் அப்படி இல்லை பாருங்கள். அதனால் அவங்கள ஜாலியாக படிக்கிறாங்க. என்னோட தம்பி கூட அங்கே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் ஹோம் ஒர்க்கான். மற்ற 6 நாள் ஜாலியாக விளையாடுறது, எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் போகிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் அது கொஞ்சம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அது மாதிரி என்ன உனக்கு அன்றைக்கி போய் எந்த படிக்கணுமோ அதை நீ படிக்கலாம். எனக்கு இன்றைக்கி மேக்ஸே வர்றதுக்கு படிக்கிறதுக்கு மூடே இல்லை, நான் மேக்ஸ் படித்தாகணும்னு இல்லை. உனக்கு எது விருப்பமோ அங்கே போய் நீ கிளாஸில் உட்காந்துக்கலாம். எல்லாத்துலேயுமே அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு அது ப்ரெஷராகவே இல்லை. அவன் தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆகுறான். முக்கால்வாசி சயின்டிஸ்டோட நேம்லாம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருந்தால் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீயாக எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ கூட சுனிதா வில்லியம்ஸு இன்னொருத்தவங்களாம் போய் எங்கே போயிட்டு வந்தாங்க? எப்படி நம்மளை மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவே வேலை சரியாக போயிடுது, நம்ம ஸ்பேஸ் வேறு. பக்கத்து வீட்டுக்கே போய் உட்காந்து பேச முடியல, இதில் ஸ்பேஸுக்கு வேறு அப்படின்னு நமக்கு ஓடிட்டுருக்கு. நம்ம மாதிரி லேடியாக இருக்கிறவங்க அவங்களாம் ஸ்பேஸுக்கே போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது. இங்கே நான் ஒரு நாள் வேலைக்கு போகலான்னு இது காசு போயிடும். இதில் எங்கே நான் ஊர் சுற்ற போகிறது, இந்த மே மாதம் கூட என்னால் எங்கேயும் போக முடியாது, என்ன செலவாயிரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அவங்களாம் அசால்ட்டாக ஸ்பேஸுக்கு போயிட்டு வராங்க. ஏன்னா அவங்க செலவு பண்ணி தான் போகணும். எல்லாமே நிறையா கவர்மெண்ட் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் அந்தளவுக்கு நிறைய. ஏன்னா அந்த மிஷின்ஸ் அதாவது கண்டுபிடிச்சி அதை அனுப்புறதுக்கு எவ்வளோ கோடி ஆகுன்றாங்க. நம்ம இன்னமும் உட்காந்துக்கிட்டு 10,000 ரூபாய்க்கு சம்பளமோ, இந்த 10,000 ரூபாயில் கூட 1000 ரூபா கொடுத்துட மாட்டானா யோசிச்சுட்ருக்கோம். இத்தனை பேருக்கு புரியுது. அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய நாடுகள் கொடுக்க தேவனும் நம் தேவனாக தான் இருக்கிறாரு. நம்மளுடைய தேவனும் இயேசுவாக தான் இருக்கிறாரு. மாற மாற எல்லாமே மாறும். நாங்கள் போன பழைய சர்ச்சிலலாம் அந்த பாஸ்டர் இந்த இடத்துல தான் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெவலேஷனில் ஃபில் ஆனாராம். எப்படி அப்படின்னா இந்த உலகத்தில் அவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே வந்து ஊழியக்காரங்க தான். அதனால் அவங்க ஃபுல்லாகவே பெந்தேகோஸ் இந்த சைடில் இருந்ததுனால வீட்டில் ஒரே தரித்திரம், வறுமை, ஒரு பெருசாக வந்து ஒரு நிறைவு இல்லை. அதனால் அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்தாலே ஒரு நிம்மதி இல்லை. ஒரு சாம்பார் சட்டினடே வைப்பாங்களாம். வீட்டில் வேறு 10 பிள்ளைங்க. அப்புறம் வெளியில் இருக்கிறவங்களாம் எனி டைம்னாலும் ஊழியக்கார குடும்பம்னாலும் சாப்பிட வருவாங்களாம். சட்டி நேரம் சாம்பாரை வச்சுட்டு ஆள் வர வர ஒவ்வொரு டம்ளர் தண்ணியாக ஊற்றி கலக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். கடைசியில் எப்படி இருக்கும்? சாம்பார் ரசம் மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் சாப்பிட்டு இருந்துட்டு வெறுப்பு. அவர் நினச்சாரா, என்னன்னாலும் பாஸ்டா மட்டும் வந்துடக்கூடாது, என்னாலும் இந்த ஊழியத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது, நம்ம படுற பாடு முடித்தோம் இங்கே கிளம்பிடணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆனால் தேவன் பாருங்கள் சூஸ் பண்ணவங்கள விடுறதில்லை. அப்புறம் போய் யூஎஸில் தான் ஒரு பெரிய பைபிள் காலேஜில் போய் சேர்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்த கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்டு இதை வச்சு எப்படின்னா பண்ணிக்கோ அப்படின்னு. அங்கே போய் இருந்து போது தான் அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது இப்போ தான் நம்ம ஊர்லலாம் பஃபே சிஸ்டம்லாம் பெருசாக பார்க்குறோம். அப்போல்லாம் அந்த காலத்தில் டேப் நிறையா பால் வருமா, ஒரு டேப் நிறைய ஜூஸ் வருமா. டேப்பு, பாலுக்கு டேப்பு, ஜூஸுக்கு டேப்பு, எல்லாமே. இங்கே நம்ம பால் 1/2 லிட்டர் வாங்கி 4 பேருக்கு கொடுக்கலாமா, இல்லை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீயை போடலாமா, காஃபி போடலாம். அங்கே டேப்பில் பார்க்குறாராம், நம்ம தேவனும் இயேசு கிறிஸ்து தான், இவங்களும் இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றேன், இவங்க மட்டும் எப்படி அப்படி நல்லா இருக்காங்க, எல்லாமே இரவு. அப்புறம் எடுத்து பார்த்து என்ன நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் தட்டினார் வேஸ்ட்டாக குப்பையில் போட்டுட்டு போயிடுவாங்களாம். நம்ம ஊர்லலாம் ஐயோ வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு அங்கே நிறைவாக இருக்குது, பரவாயில்ல வேணான்னா ஓகே, வயிறு குப்பை தொட்டி மாதிரி நம்ம உள்ளே போட்டுறது. டாக்டர் என்னம்மா இப்படி தின்னுட்டு கிடக்குறீங்க, கொழுப்பு கூடிருச்சு, ப்ரெஷர் கூடிருச்சு, எல்லாம் கூடிருச்சுன்றாங்க. நிறைய நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு தின்னு இங்கே குப்பை தொட்டி ஆக்கிடுறது. நிறைவு இருக்கும்போது அங்கே அப்படி பண்ணுற நிறைய சொல்லுவாங்க பாருங்கள், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பார்த்தாராம் இதே பைபிளு இதே தேவனு நம்மளால் அப்போ எங்கே மிஸ் பண்ணுறோம்?
அப்புறம் தான் தேவன் நிறைய ரெவலேஷன் கொடுத்தாராம் பாருங்கள். சிலுவையில் செஞ்சு முடித்த காரியங்கள் இப்படி இருக்கணும், விசுவாசம், நான் ஐஸ்வர்ய சம்மனம், தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறேன், இதெல்லாம் அவங்களுக்கு விசுவாசிக்கிறாங்க. நம்ம விசுவாசிக்க தெரியல. நம்ம பாடுகள் மேன்மைகள் இதிலேயே பண்ணுறாரு. அதுக்கு எடுத்து பேசி வந்தது தான் பாருங்கள். அதனால தான் செழிப்பில் அவர் ஒரு பெஸ்ட்டான ப்ரீச்சராக இருக்கிறாங்க. அங்கே போய் நிறைய அந்த மாதிரி ப்ரீச்சிங் கேட்டு வந்ததுனால அதனால தான் அதை வச்சு கள்ளபோதகர்கள்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அங்கே போய் தப்பு பண்ணுறவங்க, அதாவது மாம்ச சிந்தனையில் போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக நான் கடனை வாங்கி செஞ்சு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் பாரு அப்படிங்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையாக என்ன இருக்குங்கிறத ஆலோசனை பண்ணி கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரெவலேஷன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ பிள்ளைகள் வீட்டில் தரித்திரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் 5 வருஷம் ஏஜிஎம்ஐக்கு வரேன், ஆனால் தேவன் எங்களெல்லாம் பாருங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலோ எல்லா இடத்துலையும் உட்கார வச்சு லேர்ன் பண்ணி மொத்தமாக ஒரு ஃபார்ம் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாரு. எங்கேயுமே மிஸ் பண்ண, ஒரே அப்படியே ஃபோக்கஸ்டாக போகிறதில்ல. அவ்வளோதான், அங்கேயே போதும்னு நினச்சா இல்லை இன்னொரு இல்லை, ஆவியான இந்த சைடு வா, அடுத்து வரங்கள் இந்த சைடு வா, எல்லா வகையிலும் ஃபில் பண்ணி வச்சதுனால தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது நிறைய இடங்களில். அது எல்லாத்தையும் ஹோலாக முடிச்சுட்டு தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறார். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ எத்தனை பேர் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத உங்களால் உணர முடியுது? ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாதே? புறஜாதிகள் ஆண்டவரை நம்பாதவன் வீட்டில் கூட எல்லாமே இருக்குது. அவன் இல்லீகலாக வேற பண்ணுறான், அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தரை தேடுகிற தாவீது வீட்டில் எல்லாம் இப்படி இருந்திருக்கே. பொண்ணு, வெள்ளி, கோமேதகம், ரத்தினம், வைரம். இன்றைக்கே பாருங்கள் எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு எப்படி சபை மக்கள் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். பண ஆசையை தூண்டுறாங்க. கள்ள போதுகன்னு கூட சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விசுவாசிகள் கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துருங்க. நாங்கள் நிறையா வாங்கி ஆண்டவர்கிட்ட நிறையா கொடுக்க போகிறோம், நிறைய செய்ய போகிறோம். பாருங்கள், வெளியிலலாம் நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு கூட தண்ணி வச்சுருக்குறோம். நாங்கள் அப்படி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறனால எங்களுக்கு நிறைய தேவைப்படுதுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் 4 பேருக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறனால உங்களுக்கு தேவை இல்லை. இத்தனை பேருக்கு நம்ம இந்தியாவில் எவ்வளோ தேவைகள் இருக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களை சுற்றி இருக்கிற 4 பேரை யோசிச்சு பார்த்தாலே போதும், நம்மளே எவ்வளோ தேவையில் இருக்கோம் நமக்கு தான் தெரியும். அதனால தேவன் கொடுக்குறது யூஸ் பண்ணி நல்லா வாழ்ந்து அவருக்கு மகிமையாக இருக்க விரும்புகிறோம். நான் அடிக்கடி நினச்சி வைப்பேன், நம்ம மக்கள் எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அப்படி லேட்டஸ்ட் காரில் அப்படி இறங்கினா எப்படி இருக்கும்? அதுக்கு பெருமை வந்துடக்கூடாது. அப்பையும் இதே தாழ்ச்சியோடு இருக்கணும். உங்களை பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இருக்காமல் இப்படியே இருக்காங்கப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே ஜெயிச்சிருங்க. சாலமோனுக்கு அங்கே தான் மிஸ் பண்ணிட்டார். எல்லாம் வந்தவனையும் ஒரு பக்கம் தப்பாக போயிடுச்சு வண்டி. அதனால தான் அடிக்கடி தேவன் சொல்லிகிட்டே இருப்பார், என்னுடைய கட்டளைகள் என்னுடைய பிரமாணங்களை கவனமாய் கை கொண்டாயானால் இதே மாதிரி போயிட்டுருக்கோம். மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு தான் எல்லாம் மிஸ் ஆயிரும். இத்தனை பேர் அப்படிலாம் நான் வாழணும்னு விரும்புகிறீங்க? இல்லைங்க, நான் இப்படியே கஷ்டப்பட்டு ஓடி அப்படியே இது பண்ணி செஞ்சு ஓட்டிகிட்டு போயிடுறேன்னா அது உங்களோட சாய்ஸ். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் தேவ மகிமைக்காக. இப்படி நினச்சி பாருங்கள், உங்களை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். வராத இடத்துல ப்ரொமோஷன் வரும், வராத வேலைகள் வரும், பெரிய பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும், வேர்ல்ட்லேயே கண்டுபிடிக்காத விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், ஞானம் வரும், நிறைவு வரும், எல்லாத்துலேயும் உயர்வு வரும். ஏன்னா ஐஸ்வர்யமும் பலனும் கர்த்தர் இடத்துலேருந்து வருகிறது. அப்போ இங்கே போட்டிருக்காங்க, உம்மிடத்தில் வாங்கி உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையில் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவத்தரித்த இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் மறுபடி சொல்கிறேன், எல்லாம் உடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உடையது. என் தேவனே, நீர் இருத்தி சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்பதை இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். ஹார்ட்டை பார்ப்பார் ஆண்டவர், ஸ்கேன் பண்ணுவார், எப்படி கொடுக்குது. சிலர்லாம் இருக்காங்க, நீ 10,000 கொடுத்தியா, நான் உன்னையோட ஒரு ரூபா கூட கொடுத்து நான் பெரிய ஆளை காமிக்கிறேன்டா, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோட. நீ சர்ச்சில் இது வாங்கி போட்டுட்டியா, 2 ஃபேன் வாங்கி, நான் 3 ஃபேன் வாங்கி போடுறேன் பார். இப்படி பேருக்கு புகழுக்கு எதையுமே செய்யக்கூடாது. எல்லாமே கர்த்தருடைய மகிமைக்காக உத்தம இருதயத்தோட தாழ்ச்சியோட கொடுக்கணும். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கறதை கண்டு ஆல்சோ அங்கே இருக்கிற மக்களையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. சரி, ராஜா சொன்னாலும் கொடுக்கணும் இல்லைங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. பாருங்க,
தன் மக்களை குறித்து வேற எங்கேயும் தாவீது சந்தோஷப்பட்டார்னு போடல, கொடுக்குற விஷயத்தில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு போடுறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இப்போ அழகாக அவர் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறாரு. இதே தாட்ஸ் அவங்களுக்கு என்றைக்கு இருக்கட்டும். நான் கொஞ்ச நாளில் போயிடுவேன் ஆண்டவரே, வயசாயிருச்சு, ஆனால் என் மக்கள் இப்படி என்றைக்கும் இருக்கணும். இப்போ பாருங்க, முக்கியமான பாயிண்ட்டு, ஏன் காணிக்க கொடுக்கறது அவ்வளோ முக்கியம், எப்படி ஆசீர்வாதம் வருது அங்கே சொல்கிறாரு. உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் அவர்கள் காத்துக்கொள்ளணும். அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கிடணும். அப்போ நீங்கள் காணிக்க கொடுக்கும் போது உங்களுடைய இருதயம் யாருக்கு நேராகுது? எப்படி நேராகுது? எப்படி நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம் தேவனோட நேராக கனெக்ட் ஆகுது? கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், தாட்ஸஸ் எல்லாம் யாரை சோர்ஸாக பார்க்க ஆரம்பிக்குது? அப்போ அவரையே நம்பி 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 இருக்கிற வரும்போது அவருக்கு நேராக அவங்களுடைய ஃபுல் லைஃப்பும் டேர்ன் ஆகுது, அவரை நெருங்க வைக்குது. அங்கேருந்து சோர்ஸ் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. எப்படியா பிளெஸ்ஸிங்ஸ் வருது, புரியுதா உங்களுக்கு? நான் வேறு எங்கேயும் கண்ணை வைக்கல, வேறு எதையும் சோர்ஸாக வைக்கல. இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், 10ல் 1 ஆண்டவர்னு வைக்கல, அவரையே சோர்ஸாக வைக்கிறேன். ஏன்னா அந்த காணி கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. எப்பயுமே கொடுக்கணுங்கும் போதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே நமக்கு அப்படின்ட்டு. அது யாருக்குனாலும் இருக்கிற ஒன்று தான். ஆனால் அதையும் மாரி கொடுக்கும்போது நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே உம்மிடத்துலேருந்து வந்தது, எல்லாமே நீர் கொடுத்தது, நான் முதற்கொண்டு எல்லாம் அங்கேருந்து தான் வந்தது, உமக்கு கொடுக்குறது எனக்கு ஒரு பாக்கியம். அப்போ ஃபுல் காட் 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 காட்னு காட் மென்டாலிட்டி வரும்போது உன் மைண்ட் ஃபுல்லாக, உன்னுடைய மொத்த எண்ணங்கள் ஃபுல்லாக அவரையே நம்பி இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அவரையே சார்ந்திருக்கு. அப்போ அவர் அப்படியே உன் லைஃப்பில் அப்படியே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அப்போ அவரும் நீங்களும் சேர்ந்து செய்கிற எந்த வேலையாக ஃபெயிலியர் ஆகுமா? அதான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்கிற. ஏன் இன்னை வரைக்கும் நம்ம செய்கிற நிறைய விஷயங்கள் வாய்க்க மாட்டேங்குது? நம்மளே சுயமாக செஞ்சிட்ருக்கோம். அவரை கையில் போட்டு, எப்பா என் கையில் உங்கள் கை அப்படின்னு செஞ்சு பாருங்கள், அது வராத வேலைகளும் வரும். எக்ஸாம்பிள் ரிசல்ட்டு சூப்பராக வரும். இந்த கையில் ஒன்றும் வரமாட்டேங்குதே, இல்லை இது தேவனுடைய கை. என் கை தனியாக இல்லை, இப்போ இம்மானுவேல் என் கூட இருக்கிறார், என்னோடைய கலந்துருக்கிறாரு, அவருடைய எல்லாம் என்னுடையதான் மாறி இருக்குது. அப்போ அவர் என் கூட சேர்ந்து எல்லாம் செய்கிறார். என் ஞானமாக இருக்கிறார், என் பலனாக இருக்கிறார், என் புத்தியாக இருக்கிறார், என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறாரு. என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனங்கள் இருக்கா, ரொம்ப கவலைப்படாதீங்க. அந்த சரீர உறுப்புகளை பார்த்து அந்த இடத்துல தேவனுடைய பலனை யோசித்து நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பலன் வரும். உங்களுக்குள்ளே கலந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயல கலந்துருக்கீங்கன்னு பாடுறீங்கல்ல, உங்களுக்குள்ளே அவர் கலந்துருக்கு. ஆனால் அந்த ஆட்டிடியூடோடு நம்ம எதையும் செய்கிறது இல்லாதனால நம்ம பயந்து நர்வஸ் ஆகி குழப்பிக்கிட்டு கடைசியில் 0 ரிசல்ட் வந்துடுற. அப்படி நீங்களும் அவரும் சேர்ந்து இமேஜின், இப்போ கூட அவர் உங்களோட தான் இருக்கிறார். இத்தனை பேரும் அவளை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவரும் நீங்களும் சேர்ந்து அப்படி ஸ்பிரிச்சுவல் ரெலமில் அப்படி உட்காந்துருக்கீங்க. நானும் அப்படி தான் இருக்கிறேன். தேவனுடைய பிரசவம் அதில் நிறைஞ்சிருக்கிறேன். இத்தனை பேருக்கு புரியுது இதை அதனால தான் பாக்கியவான்னு சொல்கிறோம், ஸ்பெஷல்னு சொல்கிறோம். ஆனால் இது சர்ச்சுக்குள்ளே மட்டும் நமக்கு அது புரியுது, வெளியில் போனோடனே மறந்துடுது. தயவுசெய்து இந்த ஆட்டிடியூடோடு நீங்கள் செய்யுங்க. நாளையிலேருந்து ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறீங்கன்னா, நான் தனியாக போகல, என் கூட யார் வர்றாரு? தெய்வன் வர. காலேஜுக்கு போனால் என் கூட யார் வராரு? வேலைக்கு போனால் யார் என் கூட வராரு? எங்கே போனாலும் என் கூட தேவன் வரான்னு செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாளே எத்தனை அதிசயங்கள் நடக்குது நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள்லேயே காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே இவ்வளோ நாள் இது சரியாக வராது, இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. எப்போ பார்த்தா இந்த இடத்துல தப்பு தானே வரும், எப்படி சரியாக வந்துச்சுன்னு யோசிப்பீங்க. நமக்கு அந்த ஒரு மனப்பான்மை ஃபுல்லாக. அப்போ பண விஷயத்துலேயும் அப்படி தான், எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வர செய்வார். ஒன்றுமே இல்லை, பெரிய படிப்பு படித்தா தான் நீ சம்பாதிக்க முடியும் இல்லை, நீ தேவனை விசுவாசிச்சிடும், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறவனே சாதாரண ஒன்றும் படிக்காதவனாக தான் இருக்கிறாங்க. உலகத்தை சர்வே எடுத்து பார்த்தா படித்தவனுக்கு ஒரு வழி, படிக்காதவனுக்கு 1000 வழின்னு சொல்கிற மாதிரி. அப்போ அடுத்து இதை முடிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சது. அதுக்கடுத்து என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனை, உம்முடைய சாட்சிகளும், உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை. உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி என் பிள்ளைகளுக்கும் என்னை போல் உம்மை தேடக்கூடிய இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அப்படியே சோத்திர பலியெல்லாம் இடுறாங்க.
அதுக்கடுத்து இதனால் தாவீது எப்படி வாழ்ந்தார்? 28 படிங்க. தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர்வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் என்னங்க? கொடுத்து தாவீது ஒண்ணுமில்லாம போயிட்டாருங்க. உங்களுக்கு தெரியாதா? பாவங்க அந்த மனுஷன் எல்லாத்தையும் சர்ச்சுக்கு கொடுத்துட்டு கடைசியில் பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சாருங்க. உங்களுக்கு தெரியாதா? வீட்டில் இருக்கவங்களுக்கா சாப்பாடு இல்லாமல் கிடந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியாதா? என்னங்க தெரியாதா? இவ்வளோத்தை கொடுத்துட்டாருங்க. குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? வித்தியாசமாக எல்லாருமே பார்க்குறீங்க. நான் என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி. ஆனால் எப்படி ரிசல்ட் பாருங்கள். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரித்தான். ஹல்லேலூயா. இத்தனைக்கும் தாவீது பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் சிக்னஸ் ஆகிறார். சங்கீதத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸாக சிக்னஸ் ஆகிறாரு. ஆனால் ஜெபம் பண்ணியே வெளியே வர்றார். சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருக்கும். பயங்கரமாக படுத்த படுக்கையால் ஆன நேரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஜெயிச்சு வருது. முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்து எப்படி இருக்குது? நல்ல முதிர் வயதிலே மரிக்கிறாரு. தீர்க்காயுசு. எத்தனை பேருக்கு தீர்க்காயுசை பற்றி தெரியும்? தீர்க்காயுசுனா என்ன? அதுதான் நீண்ட ஆயுள்னு சொல்லிட்டோம்ல. நீண்ட ஆயுளோட முதிர் வயதில் மதிச்சாருங்கிறது அதுதான் லாங் லைஃப். 100 வயசு வச்சுக்கலாமா நம்ம? எத்தனை பேர் எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க? நான்லாம் இன்னைக்கு காலையில் தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பேசாமல் ஆண்டவரே என்னை எடுத்துருங்க, இதுக்கு இவ்வளோ பிரச்சனை. அப்படி யாராவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் எப்படி வாழணும் தேவன் விரும்புகிறாரு? தீர்க்காயுசோட நீண்ட ஆயுளோட. நிறைய பேர் நேற்று கூட ஒரு இது பார்த்தேன் பாருங்கள். வயசான காலத்தில் மாமியாருக்கு சண்டை, மருமவை போட்டு சாத்துது முதியோர் இல்லத்துக்கு போகலன்னு. பார்த்தீங்களா நீங்களும்? போடி வீட்டிலேருந்து வேறு ஆளை கூட்டு வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. வீட்டுக்காருக்கும் சேர்த்து அடி. உங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டு உடனே வச்சுக்கிட்டு பட வேண்டியிருக்கேன்னு. அம்மாலாம் நல்லபடியாக வாழணும் விரும்புகிறீங்களா இல்லையா முதிர் வயதில்? இல்லை வீட்டில் இருக்கவங்களெல்லாம் அடி வாங்க போகிறீங்களா? இப்போ அம்மா அப்பான்னு வந்து கொஞ்சிறவங்களெல்லாம் நம்பி எல்லா அன்புமே மாறும். சரிங்களா? நம்ம யாருக்கும் பாரம் இல்லாமல் நடந்துக்கிறணுன்னா தேவனை நம்பி வாழணும். நீங்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமா இருந்தீங்கன்னா உங்களை தாங்குவாங்க. எங்கள் வீட்டில் வாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம். ஐயோ வந்துருச்சுப்பா, இதை வேறு ஒரு வாரம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசில். நான்லாம் தூக்கி போட்டு நான் வாட்டில் இருந்துக்கிறவங்க, அவங்கள திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு. எங்கேயுமே கடைசி வரைக்கும் ஒரு மான மரியாதையோட, எந்த விதத்திலும் குறைவில்லாமல், எந்த விதத்திலும் வந்து யாருக்கு முன்னாடி தலை குனியாமல் ஒரு கெத்தாக வாழ்கிறது தான் தீர்க்காயுசு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஊட்டி வளர்ப்போம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், தூக்கி செய்கிறோம், எல்லாம் தான். ஆனால் அவங்க சூழ்நிலையில் அது அவங்களுக்கு சரியாக தெரியும். நமக்கு கொஞ்சம் கை வலிக்குது, கால் வலிக்குது, நடக்க முடியல, வைக்க முடியலன்னா நம்ம பாரமாக தான் போவோம். இப்போயே கால் வலிக்குது, அமுக்கி விடுங்க லைட்டாக சொன்னா சும்மா வேறு எதோ அமுக்கு அதை அமுக்குன்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை ஒரே அமுக்கு கூட கொஞ்சம் வலிச்சிரு. என்ன பண்ணுறது? எனக்கு 1008 வேலை, உங்களை வேறு பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டியான்னு வேறு, சாப்பிட தெரியாதா உங்களுக்கு, இந்த வயசாகி போச்சு அப்படின்பாங்க. எத்தனை பேர் வீட்டில் அப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த தீர்க்காயுசு ரொம்ப முக்கியம். இது தேவனை நம்புகிறவங்களுக்கு அப்படியே நடக்கிறது. உங்களை வந்து கொண்டாடுற அளவுக்கு வைப்பாங்க. பேரன் பேத்தி பூட்டன் வாரிசெல்லாம் பார்த்து ஒரு 150 வயசில் பர்த்டே கொண்டாடுற மாதிரி செல்ஃபி எடுத்து, ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நோயே இல்லைப்பா எங்கள் பாட்டிக்கு பூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 150 வயசில் நோய் இல்லாமல் இப்படி டான் பேசுகிறாங்களேப்பா அப்படின்னு. அப்படிலாம் ஒரு சிலர் ஃபோட்டோ போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? 100 வயசு பர்த்டே கொண்டாடுற மாதிரிலாம். ஆனால் தைரியமாக ஒரு யோகாலாம் பண்ணுவாங்க ஒரு பாட்டி, இத்தனையோ வயசுங்கிறாங்க, அப்படி இருக்காங்க. தீர்க்காயுசோட வாழணும்னு தேவன் விரும்புகிறார். தாவீது வாழ்ந்தாரா? அவன் தீர்க்காயுசும், அடுத்து ஐஸ்வர்யம் இருந்துச்சா, மகிமை இருந்துச்சா, உங்கள் பேர் புகழெல்லாம் அப்படியே எல்லா இடங்களையும் கொடி கட்டி பறக்கும். நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்கள் பேரை பூத்தேவல அவங்களோட வாரிசுங்க நாங்கள், உங்கள் அப்படியா? இத்தனை பேருக்கு அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாம் வருங்கிறார். ஹல்லேலூயா.
அது சொல்லுவாங்க, என் பேரை சேர்த்து வச்சுருங்கப்பா, அடுத்த பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என் ஞாபகமாக வச்சுருங்க. ஆமாம் போங்க, உங்கள் பேர் பிடிக்கவே இல்லை, நானே என் பேரை ஏன் இதுக்கு வச்சிக்க, நானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. நீங்கள் தேவனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் பேர் ஊரெல்லாம் மணக்கும். அடுத்து நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைவீங்க. என்ன முதிர் வயதிலே? இத்தனை பேர் அப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இப்படி தேவனுக்கு கொடுக்குறவங்க, தேவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தேவன் கொடுக்குற கிஃப்ட், தேவனுக்கு கொடுக்குற. இதை விட வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. நம்ம நிறைய வசனங்கள் எடுத்துகிட்டு வந்தேன், பார்க்க டைம் இல்லை. இதில் இன்னும் அடுத்து சாலமோன் எப்படி கொடுத்தாருங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் ஆக்சுவலாக என்னென்னா, போன வாரம் தான் நம்ம செழிப்பை பற்றி பேசிட்டோம்ல, இன்றைக்கி வேறு என்ன அந்த இல்லை மறுபடியும் பேச, அது அவங்க மைண்டுக்குள்ளே நல்லா பதிஞ்சு மாற்றங்கள் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இரு அப்படின்னால இத்தனை பேருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ரெவலேஷன் இது குறித்து வந்திருக்கு. அதனால் கொடுக்க தேவனுக்கு கொடுக்கல நீங்கள் குறைய மாட்டீங்க, நீங்கள் பெருக தான் செய்வீர்கள். பேதுருட்ட ஒரு போட்டை கொடுப்பா, நான் பேசிட்டு தரேன்னாரு. அவ்வளோ நேரம் மீன் பிடிச்சி பார்த்தா ஒன்றுமே வரல. சரி போகிறோம், இந்த மனுஷனுக்கு ஒரு போட்டையாவது கொடுத்து ஏதோ பேச போகிறாராம், கொஞ்ச நேரம் பேசட்டும் பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே விடலை தேவன். இவனுக்கு இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்தான்ல, 2 படகு நிறையத்தக்க வலை கிளியத்தக்க மீன்களால் நிரப்பினார்கள். அப்படி நிரப்புகிறவர் உங்கள் தேவன். இப்போ எப்படி என்னென்னமோ போட்டு வைக்கிறீங்க, இவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு. நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பாருங்க, அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழுவிடு உங்கள் மடியிலே போடுவார். ஹல்லேலூயா. இது ஒரு சிலர் இன்னமும் அப்படியே ஒரு குழப்பத்திலே யோசிச்சுட்டு இருக்காங்கங்கிற கண்ணிலே தெரியுது. ஆனால் நிறைய பேருக்கு அப்படி பிரைட்னஸ் ஃபேஸில் தெரியுது. யாரெல்லாம் அடுத்து பிடிச்சிக்கிட்டாங்கங்கிறது எனக்கு தெரியுது. அவங்க லைஃப்பில் ரிசல்ட்டை பார்க்க போகிறேன். எல்லோரும் எழுந்து நிற்போம்.